இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோவை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு நீர் தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு அற்புதங்களை செய்கின்றீர். திருத்துதர்கள் வழியாக நீர் உமது திரு அவையை வழிநடத்தினீர். அதேபோல திருத்தந்தை 14ஆம் லியோ வழியாக எங்களை நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். உமது அருள் பிரசன்னத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு பேதுரு உடல் சுகமற்ற நபரை குணமாக்குகின்றார் என்றும் இறந்த நபரை குணமாக்குகின்றார் என்றும் திரு அவை எவ்வாறு தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நீர் விளக்குகின்றீர். நற்செய்தி வாசகத்திலே நாம் தெல்லம் தெளிவாக பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு பலர் சென்று விட்டார்கள். அவர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு ஆண்டவர் தமது அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டபொழுது சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று கூறி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். நாமும் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பார். ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோவுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.